Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. 16 நம்பர் நோட்டாக்கு நீங்க எப்படி சார் டிசைட் பண்ணிருப்பீங்க? நீங்க எங்க இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நீங்க டைரக்டா இங்க வாங்க. எங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 16 நோட்டான்னு சொல்லி பெரம்பூர் மக்களுக்கு நீங்க விநியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரை விட்டுடணும்? அவர் எப்படி நாங்க விட முடியும்? அவர் 500 பாம்ப்ளெட் கிட்ட குத்துருக்காரு சார், யாரையுமே விட முடியாது சார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் 17ஆம் தேதியன்று சென்னை வியாசர்பாடி மார்க்கெட் பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பில் மக்களுக்கு நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டது. இதனை கவனித்த தாவேகவினர் அந்த நோட்டீஸை வாங்கி பார்த்தபோது எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை என்றால் நோட்டாவின் பட்டனை அழுத்துங்கள் என 16வது வரிசை எண்ணை அதில் காண்பிக்கப்பட்டிருந்தது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விஜய்க்கு தேர்தல் ஆணையம் மின்னணு இயந்திரத்தில் வரிசை எண் 16 ஒதுக்கியிருக்கும் நிலையில் நோட்டாவை 16வது எண்ணாக சித்தரித்து நோட்டீஸ் வழங்குவதாக தாவேகவினர் ஆத்திரமடைந்தனர். உடனே அந்த நபரை பிடித்த தாவேகவினர் பெரம்பூர் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். மாநகராட்சி அதிகாரிக்கு போன் செய்த தாவேகவினர் 16வது வரிசை எண் நோட்டாவிற்கு என்பது போல நோட்டீஸ் அடித்து விநியோகம் செய்கிறீர்கள், வேறு எண்ணை குறிப்பிட்டிருக்கலாமே என கேட்டனர். அதற்கு அது பழைய நோட்டீஸ் என்றும் விநியோகம் செய்தவரை விட்டுவிடுங்கள் எனவும் மாநகராட்சி அதிகாரி கேட்டுக்கொண்டார். 16 நம்பர் நோட்டாக்கு நீங்க எப்படி சார் டிசைட் பண்ணிருப்பீங்க? இங்க கிட்டத்தட்ட 48 கேண்டிடேட் இருக்காங்க, 48 இருக்கீங்கன்றீங்க. இது எப்படி நீங்களே இதை கொடுப்பீங்கன்னு கேக்குறேன்னா சார், இந்த கடவுள் சாட்சி சத்தியம்லாம் எங்களுக்கு வேணாம் சார். அதெல்லாம் பல கவர்மெண்ட் ஆஃபீஸர் பண்ணி தான் இன்னைக்கு இங்கே வந்து நாங்கள் நின்று இருக்கோம். இன்னும் ஒரு 10 நாள் இது மாறிடும், புரியுதுங்களா? நீங்க என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் மக்களே எங்ககிட்ட போன் அடிச்சு வர சொன்னாங்க. நீங்க எங்க இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நீங்க டைரக்டா இங்க வாங்க. எங்க நாங்க ஆர்ஓ ஆபீஸ்ல இருக்கோம், நாங்க பெரம்பூர் ஆர்ஓ ஆபீஸ்ல இருக்கோம், வாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 16 நோட்டான்னு சொல்லி பெரம்பூர் மக்களுக்கு நீங்க விநியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை ஏன் இது நீங்க 1ஆம் நம்பர்ல பண்ணலாமே விநியோகம், இதை ஏன் 16ன்னு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சார், மக்கள்ல ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன் நான். யாரை விட்டுடணும்? அவர் எப்படி நாங்க விட முடியும்? அவர் 500 பாம்ப்ளெட் கிட்ட குத்துருக்காரு சார், யாரையுமே விட முடியாது சார். நீங்க இங்க வாங்க சார், நேர்ல வாங்க. அவர் ஒத்தொத்தரா இது பழைய பாம்ப்ளெட்னு கொடுத்தவங்க எல்லாரும் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க எல்லாமே டீச்சர் தான். வந்து இது சரிங்களா? டீச்சர் தான், டீச்சர்ஸ். எனக்கு நீங்க என்ன எது தெரியாது, இவரை விட முடியாது. இன்னைக்கு இது தீர்வு காணாம எங்க நாங்க போக மாட்டோம். இதுகுறித்து பேசிய தாவேக மாவட்ட இணைச் செயலாளர் ஜெகன், விஜயின் வரிசை எண் 16 என இருக்கும் போது அந்த எண் நோட்டாவுக்கானது என்பதைப் போல மக்களை குழப்பும் விதத்தில் மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இனி இந்த நோட்டீஸை மக்களிடம் விநியோகம் செய்ய மாட்டோம் என தேர்தல் நடத்தும் அதிகாரி உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இது சம்பந்தமா வந்து இந்த பேம்ப்ளெட்டை யாரை கொடுத்தாங்களோ அவங்கள பிடிச்சி வந்து நாங்கள் ஆர்ஓ மேடம் கிட்ட சப்மிட் பண்ணோம். ஆர்ஓ மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிப்பன் பில்டிங்கில் பேசிட்டு இதுக்கப்புறமா வந்து இந்த பேம்ப்ளெட் வந்து எங்கேயுமே லோக்கலில் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் யாருமே வந்து இந்த பேம்ப்ளெட் வந்து மக்களிடம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரிப்பன் பில்டிங்லேருந்து கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இது கொடுத்தது இல்லாமல் ஒரு வாக்காளர்கிட்டையும் போயிட்டு 16வது நம்பர் ஓட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நோட்டாக்கு போகும்னு சொல்லி பர்டிகுலராக சொல்கிறாங்க. பேம்ப்ளெட் கொடுக்கறது ஓகே, நோட்டாக்காக விழிப்புணர்வாக இருந்தாலும் 16 வரிசை எண் வந்து தளபதியோட சி ஜோசப் விஜயோட விசில் சின்னம். அதை வந்து இவங்க பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா 16 ஓட்டு போட்டிங்கன்னா நோட்டாக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து குழப்பறதுக்கான முயற்சியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் யார் கொடுத்தாங்களோ அவங்கள அந்த குழுவினரை வந்து நாங்கள் பிடிச்சி கொண்டு வந்து ஆர்ஓ மேடம் கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க இதுக்கப்புறம் வந்து இந்த பேம்ப்ளெட்டை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் நாங்கள் கிளம்புறோம். நான் ஜெகன், இங்கே வந்து மாவட்ட இணைச் செயலாளராக இருக்கேன் பெரம்பூர் சட்டமன்றத்துக்கு.
நோட்டீஸை வாங்கிய நபரிடம் இதுகுறித்து கேட்டபோது தான் ஒரு பள்ளியில் ஆபீஸ் அசிஸ்டண்டாக வேலை பார்த்து வருவதாகவும் ரிப்பன் மாளிகையில் உள்ள ஏஇஓ அதிகாரிதான் இதை வழங்கச் சொன்னதாகவும் அந்த நபர் தெரிவித்தார். மாநகராட்சியில் இருந்து கொடுத்தாலும் இது தவறு, பழைய நோட்டீஸ் என தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார். ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக. கொடுக்க சொன்னாங்க வந்து ரிப்பன் பில்டிங்கில் ஏஇஓ மேடம். ரிப்பன் பில்டிங்கில் சார் ஏஇஓ அசிஸ்டன்ட். இந்த தபால் வந்து இது கொடுக்கணும் எல்லாருக்கும். வளர்ச்சி நோட்டட்னு எழுதிருக்கு சார். ஆனால் இது ஆமாம் ஃபர்ஸ்டே இது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான் சார். இதுல வந்து 16வது நம்பர் நோட்டான்னு எழுதிருக்கு. அதுக்கு அதை அப்ளிகேஷன் சொல்லி யார் என்ன பண்ணாங்க? என்னங்க சார்? நீங்க ஏன் இங்க வந்தீங்க? இப்போ இந்த மாதிரி 16 நம்பர் நீங்க போட்டு கொடுக்க கூடாது. இது வந்து டிவிக்கே எடுத்திருக்கிறாங்க. ஆனால் நீங்க தவறு, நீங்க செஞ்சது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இப்போ சொன்னாங்க. இப்போ ஆர்வ மேடம்கிட்ட எதுவும் பேசியிருக்காங்க. அப்புறம் அவங்க பேசிட்டு தவறுன்னு சொல்லிட்டாங்க. கொடுக்கக்கூடாது. ஆமாம் தவறு, இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. கார்பரேஷன்லேருந்து கொடுத்தாங்க கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நம்பர் எடுத்துட்டாங்க, 16 நம்பர் டிவிக்கேன்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் சார். பேசலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சது தவறுன்னு சொல்லிட்டு பேசலாங்க. எதுவுமே இது வரைக்கும் பண்ணலை சார். ஆமாப்பா, நீங்கள் வந்து இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நோட்டீஸு, இதை ஏன் கொடுத்தீங்க, இதை அதுக்கப்புறம் ரெண்டுமே எடுத்துகிட்டு போனீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க சார், ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா. இல்லைங்க சார், நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து இது மாதிரி விழிப்புணர்வு கொடுங்கன்னு தான் சார் சொன்னாங்க. அவ்வளோதான் ஆஃபீஸில், வேறு ஒன்றும் இல்லை சார். நாங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார். எங்கள் ஸ்கூல் தான் எனக்கு 13,000 சம்பளம். கணேசபுரம் ஹை ஸ்கூல் சார், வியாசர்பாடி கவர்மெண்ட் ஸ்கூல். ஆமாம் சார், கவர்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கூல். ஓஏ சார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. ஒரு 10 நோட்டீஸ் கொடுத்தாங்க சார். நிறையவே கொடுத்தாங்க. ஆனால் இது கம்மி தான். எங்கள் வலிமைன்னு ஒரு நோட்டீஸ், அதுதான் எல்லாருக்கும் கொடுக்கணும். இதுவும் கொடுக்கணும், ஏன்னா ஸ்கூலில் இருக்குதுல்ல சார், அதனால். இந்த பாருங்கள் சார், இதுவும் கொடுத்தாங்க, ரெண்டுமே கொடுத்தாங்க. ஏற்கனவே விஜய் போட்டியிடும் தொகுதியில் விஜய் என்ற பெயரில் 2 வேட்பாளர்களும் ஜோசப் என்ற பெயரில் 2 வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களாக களம் காண்கின்றனர். இந்த நிலையில் மக்களிடம் வரிசை எண்ணை குழப்பும் வகையில் நோட்டீஸ் விநியோகம் என விஜய் கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணுவெடியை வைப்பதாக தாவேகவினர் தங்களது ஆதங்கத்தை தெரிவித்து வருகிறார்கள். பெரம்பூர் தொகுதியில பாத்தீங்கன்னா 8000 கூப்பன் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூப்பன் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வீடு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்களும் வந்து ஆரோக்கும் எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு எல்லாத்துமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்ளைண்ட் கரெக்டான ஆக்ஷன் எடுக்கல. அதே மாதிரி பார்த்தா ஒரு பாகத்துக்கு வந்து 100 பேரை வச்சு வேலை செய்யறாங்க டிஎம்கே. எங்களுக்கு வந்து வெறும் 25 பேர் 50 பேர் தான் அலௌடுன்றாங்க. 100 பேர் ஒரு பாகத்துக்குன்னா 300 பாகம் 30,000 பேர் வச்சு வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு. வேசர்பாடியில் இந்த 8,000 ரூபா கூப்பன், இது 8,000 ரூபா கூப்பன் பாதி பேர் விநியோகம் ஆயிருக்கு. இது டம்மி கூப்பன். இந்த மாதிரி அட்டூரியம் நடந்துட்டு இருக்கு பெரம்பூர்ல இப்போ வரைக்குமே. அது இல்லாம இன்னைக்கு சேர்த்து இது வேற. அதே நேரத்தில் விஜய் பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட கொடுங்கையூரில் தங்கள் கட்சி பெண் நிர்வாகிகளுடன் விசில் மாதிரி கோலம் வரைந்து கொண்டிருந்தார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெவர்சன். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.